Hello friends, welcome to Kannadi. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட வீடியோ சவுத் இந்தியா டூர் போய்ட்டு வந்திருந்தேன் 24x7. ஆல்மோஸ்ட் அந்த வீடியோவே 1 month உங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. இப்போ வீட்டில் இருந்ததுக்கப்புறம் ஒரு அடுத்த வீடியோ என்ன போடணும்னு நினச்சேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ லாக்டவுன்னால நிறைய பேருக்கு இன்கம் சோர்ஸு அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக போயிடுச்சு. அப்போ வீட்டிலே இருந்து என்ன பண்ணலாங்கும் போது நிறைய ஆன்லைன் பிஸ்னஸ் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் தான் அதில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கிளியராக புரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏகப்பட்ட ஆன்லைன் இன்கம் இருக்குது. எம்எல்எம், நெட்வொர்க்கிங்கு, மல்டிநேஷனல் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. இருந்தாலும் நான் சர்ச் பண்ண வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பிஓடி மூலமாக நிறையா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஓடி அப்படின்னா பிரிண்ட் ஆன் டிமாண்ட். அது டிஷர்ட்டாக இருக்கட்டும், கப்பாக இருக்கட்டும், விசிட்டிங் கார்டாக இருக்கட்டும், மற்றபடி கிளாத் மேலே பிரிண்ட் பண்ணுற விஷயம்னு சொல்லிவிட்டு நிறையா இருக்குது. நானும் சர்ச் பண்ணது வரைக்கும் நிறையா வெப்சைட்டில் மூவ் பண்ணுறேன். அது அவங்க சரியான விதத்தில் கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. இப்போ நானும் நிறையா யூடியூப்லாம் பார்த்துட்டு அதில் மெனக்கண்டேன். அதுலேருந்து ஃபீட்பேக் இல்லை, ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறம் கடைசியாக ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்டை கண்டுபிடிச்சி பிஓடியில் ஒர்க் பண்ணி நான் ஆர்டர் பண்ணேன். கரெக்டாக 7 நாளுக்குள்ளே எனக்கு வந்துச்சு. ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான். இந்த வெப்சைட்டை நான் மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நிறையா வெப்சைட்டுகள்லாம் இருக்குது. அதில் நம்பகத்தன்மை ரொம்ப கம்மி. நிறைய நம்பர்லாம் கிடச்சி அவங்கள்ட்ட நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். அவங்க சொன்ன ரேட்லாம் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல் இருந்துச்சு. இதை இந்த பிஓடி மூலமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்தை அதில் பிரிண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைண்டா அதே நீங்கள் பிஸ்னஸாக பண்ணணுண்டா இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல், ஒரு பைசா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பும் போது உங்கள்ட்ட மார்ஜினோட சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த வெப்சைட்டில் எப்படி போய் எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி ஆர்டர் பண்ணணும், எப்படி எனக்கு வந்துச்சு, அந்த டிஷர்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் டிஷர்ட்டை டிசைன் பண்ணி ஆர்டர் பண்ணோன்னே ஒரு 5 days எனக்கு வந்துருச்சு. அந்த பேக்கிங்கை பார்க்கும்போதே அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு டபுள் A4 சைஸில் அந்த டிஷர்ட் அனுப்பி விட்டுருந்தாங்க. அந்த டிஷர்ட்டை இப்போ பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணுறேன். நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு பேக்கு. ஆனால் இந்த காஸ்ட்டுக்கு இந்த அளவுக்கு அவங்க அனுப்புகிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய சர்வீஸு. இது பாம்பேலேருந்து நம்மளுக்கு வந்துச்சு. அது அதர் ஸ்டேட்டு. அப்போ ஷிப்பிங்கே பார்த்திங்கன்னா ஒரு 80-90 கிட்ட தான் இருந்திருக்கும். ஓகே, ஃபர்காட். நம்ம பேக்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அந்த டிஷர்ட்டுக்கு என்ன சைஸு அந்த சைஸுக்கு அழகான ஒரு பாக்ஸு. ஓப்பன் பண்ணோம்னா அந்த டிஷர்ட் பர்ஃபெக்டான ஒரு பாலித்தீன் பேக்கில் போட்டு டேமேஜ் இல்லாமல் அந்த பில்லு வரைக்கும் அதிலே விட்டு நம்மளுக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. இது நான் டிசைன் பண்ணது. என் சிஸ்டத்தில் டிசைன் பண்ணி அப்லோடு பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். டிஷர்ட்டு கிளாத்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். நல்லா ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட்லேருந்து எப்படி வருமோ அதே மாதிரி பேக்கிங் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒயிட்டு. இது நான் பண்ணியிருந்த டிசைனு. இதில் நம்ம ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். நான் பேக் சைடு பண்ணல. பேக் சைடு பண்ணும்போது டபுள் ரேட்டு, ஃப்ரண்ட் சைடு பண்ணும்போது ஒரு ரேட்டு. கண்ணாடி. இதில் அவங்களே நிறைய டிஃபால்ட் மாடல் வச்சுருக்குறாங்க. அதில் போய் நம்ம எப்படினாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆர்டர் பண்ண டிஷர்ட்டு தான். விலை ரொம்ப கம்மி. அந்த சைட் என்னான்னு பார்த்தீங்கன்னா vistaprint.in போனோம்னா அவங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் அதில் வச்சுருக்குறாங்க. அதில் டிஷர்ட்டு, கப்பு, மேட்டு, மாஸ்க்கு, கேப்பு, எண்ணத்தில் வேணாலும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அது உள்ளே இருக்க போனோம்னா அவங்களே டிஷர்ட்லேயே மாடல் வச்சுருக்காங்க, கலர் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எதாவது நம்ம டிஷர்ட் உள்ளே இருக்க போகிறோன்னு வச்சுங்களேன். உள்ளே இருக்க டிஷர்ட்டில் ஆஃப் நெக்கா, ஃபுல் நெக்கா, வி ஷேப்பா, ரவுண்ட் ஷேப்பான்னு சொல்லிவிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படிங்கிறத சைஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணி முடிச்சு விட்டு அதில் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அதிலே சில டிஃபால்ட் டிசைனில் போய்ட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டு மட்டும் எடிட் பண்ணிக்கலாம். நான் டெக்ஸ்ட்டு மட்டும் எடிட் பண்ணல. நான் பிளெயின் டிஷர்ட் எடுத்துவிட்டு நான் ஒர்க் பண்ணியிருந்த ஒரு டிசைனை தான் அதில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது எனக்கு ஃபிட்டாக இருந்ததெல்லாம் வந்துச்சு. இப்போ இது மாதிரி
நிறைய டிஷர்ட் இருக்குது. அந்த டிஷர்ட்டை ஒன்று செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதை கலர் மாற்றிக்கலாம், ஃபாண்ட் மாற்றிக்கலாம். அதை நம்ம அப்ரூவ் பண்ணக்குள்ளே சைஸ்லாம் கேட்கும். அதுமாதிரி இப்போ ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நம்மளை ரீகன்ஃபர்மேஷன் வரைக்கும் கேட்கும். அதனால் பயப்படுறதுக்கு வேலை இல்லை. இப்போ நம்ம இந்த டிஷர்ட்டில் நான் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒர்க் பண்ணும்போது இதே மாதிரி தான் வரும். பண்ணதுக்கு அப்புறம் இந்த டிஷர்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இதே செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே. செலக்ட் பண்ணால் இதில் வந்து ஆல்ரெடி ஒரு டிசைனு அதில் இருக்குது. சும்மா ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் இருக்குது. அந்த டிசைனில் வந்து நம்மளுக்கு என்ன டெக்ஸ்ட்டு வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நம்ம டைப் அடிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து என் சேனல் பேரை அடிக்கிறேன், கண்ணாடின்னு சொல்லிவிட்டு. இதில் நம்ம எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணி லெஃப்ட்டு ரைட்டுன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபாண்ட்டை சின்னதாக்கிக்கலாம், பெருசாக்கிக்கலாம். நம்ம கண்ணாடி மட்டும் பத்தலை அப்படின்போது நான் இன்னொரு டெக்ஸ்ட்டு கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஒரு டெக்ஸ்ட் லேயர் லெஃப்ட் சைடில் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணி நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதையும் டைப் அடித்து வச்சுக்கலாம். அதே மாதிரி எத்தனை டெக்ஸ்ட் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு சைஸு, கலரு, ஃபாண்டு எல்லாமே மாற்றி ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த லெட்டரை நம்ம எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்குள்ளே அந்த டிஷர்ட்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற டிசைனை வந்து சென்டராக வருதாங்கிறத விஷயத்த கவனமாக வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்கேல் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு ஈஸியாக டிசைன் பண்ணிடலாம். இது சென்டராக வைக்கும் போது நல்லாயிருக்கும். சில பேர் ஃபாண்டை வந்து பெரிய சைஸில் வைக்கும் போது அந்த அன்சைஸாக மாறிடும். அது மீடியம் சைஸில் வச்சு ஒர்க் பண்ணும்போது பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ இதில் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள். நான் வந்து என்னோடய ஓன் டிசைன் நான் போய் ஒர்க் பண்ணுறதுனால டைம் எடுத்துருக்கு. அதிலே நிறையா டிஃபால்ட் டிசைன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் போய் டெக்ஸ்ட்டு மட்டும் கொடுத்தாலே ஒர்க் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட டிஷர்ட்ஸ் இருக்குது. நாட் ஓன்லி டிஷர்ட்டு நிறையா வச்சுருக்குறாங்க. நான் ப்ரிண்டில் கிளாத் பண்ணுறது மாதிரி அது மாதிரி பெஸ்ட்டு. ரொம்ப இந்த வெப்சைட் வந்து ரொம்ப சீப்பாகவே இருக்குது. நான் ஃபீல் பண்ணியிருக்கிறதுனால தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா இதேமாரி வந்து அவுட் சைடில் யார்ட்டாச்சும் ஆர்டர் வாங்கி ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஷிப்பிங் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு போயிடும். இது வந்து நெட் பேங்கிங் மூலமாக தான் பண்ண முடியும். ஏன்னா இது பண்ண முடியாது. உங்களுக்கு டெலிவரி கேஸில் கொடுத்து பண்ண முடியாது. நீங்கள் நெட் பேங்கிங் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 5 டேஸுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வந்துடுது. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு சர்வீஸ். ஏன்னா பிஓடின்னு சொல்லிவிட்டு நிறையா சைட்டு வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை, சரியாக டெலிவரி ஆகலை. அதனால் நானே ரொம்ப மெனக்கட்டு எந்த சைட்டு ஜெனியூன்னு சொல்லிவிட்டு ஃபைனலாக நான் அது பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா நீங்கள் இதேமாரி ஃபீல் பண்ணலாம். ஃப்ரீலான்ஸராக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு. நம்ம அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டைம் ரிவ்யூ பார்த்துக்கலாம். அப்புறம் கண்டினியூ பண்ணிவிட்டு நெட் பேங்கிங் மூலமாக பணத்தை அனுப்பி விட்டுட்டீங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். அதேமாதிரி நீங்கள் பணம் கட்டினதுக்கப்புறம் இமெயிலே ரெசிப்ட் அனுப்பிடுறாங்க கன்ஃபர்மேஷனுக்கு. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்ல ஒரு ஜென்யூனான ஒரு வெப்சைட்டு. எவ்வளோ வெப்சைட் இருந்தாலும் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது இந்த வெப்சைட்டை சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்டா எனக்கு அதேமாரி கிடச்சிருக்கு. ஃபாஸ்ட் சர்வீஸு, பெஸ்ட்டு, சீப்பு. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கங்க. இது சம்மந்தமாக எதுவும் டீட்டெயில் வேண்டாம், என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.